ஹாய் விவசாயி வணக்கம். இன்றைக்கி வந்து சக்கரவள்ளி கிழங்கு வச்சு சுயம் தான் பண்ண போகிறோம். அந்த சக்கரவள்ளி கிழங்கு நல்லா வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதுக்கு வந்து கொஞ்சோண்டு தேங்காய், அதுக்கப்புறம் வெல்லம், அதுக்கப்புறம் ஏலக்காய் பவுடர், இதை மட்டும் சேர்ந்து அது பூரணம் மாதிரி பண்ணி வச்சுக்குவோம். இந்த பக்கம் மைதா மாவு, கொஞ்சோண்டு அரிசி மாவு, லைட்டாக உப்பு சேர்த்து அதை கரைச்சி வச்சுக்கிறோம். இதை பாருங்கள், நான் பூரணமாகவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் கலந்து ரெடி பண்ணி உருண்டையாக பண்ணி வச்சுக்குவோம். அந்த பக்கம் வந்து முக்கியம் எடுக்கிறதுக்கு மைதா மாவு கரெக்ட் பண்ணி பஜ்ஜி மாவு பார்த்துக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ரெடி பண்ணி உருண்டையை எடுத்து இதில் முக்கியம் எடுத்தோம்னா சூப்பரான சுவையான சக்கரவள்ளி கிழங்குல செஞ்ச சுயம் ரெடி. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி வச்சுக்கோங்க, ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்குல்ல பெல் ஐக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சூடான சுவையான சக்கரவள்ளி கிழங்கு சுயம் ரெடி. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுங்க. நன்றி, வணக்கம்.